வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 32வது பாடல் திருச்செந்தூர் இருகுழை எறிந்த. இது மாதர் மயக்கத்தில் விழாமல் என்ன ஆட்கொண்டு அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்குற மாதிரி அமைந்த பாடல். இந்த பாடலோட முற்பகுதியில் சிற்றின்பத்தை பற்றியும் விலை மாதர்கள் பற்றியும் பாடியிருக்காரு. அந்த சிற்றின்பத்தில் விலை மாதர்கிட்ட என்னோடய மதி மயங்கி நான் என் நிலை இழந்து நான் தடுமாறுறேன், என்னை அங்கேருந்து மீட்டு ஆட்கொண்டு எனக்கு அருள் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறாரு? முருகன்கிட்ட கேட்குறாரு. அந்த முருகன் எப்படி இருக்காருங்கிறத 2வது பகுதியில் வர்ணிக்கிறாரு. முருகனை சொல்லும் பொழுது இங்கே சிவபெருமானை சொல்கிறாரு. அந்த சிவபெருமானோட சடாமுடி எப்படி இருக்குன்னா அக்னி மாதிரி இருக்கான். ஜொலிக்கிறது அக்னி மாதிரி ஜொலிக்கிற சடாமுடியில் என்ன வச்சிட்ருக்காரு? ஒரு பக்கம் சீரிப்பாயிர கங்கையையும், இன்னொரு பக்கம் என்ன வச்சுருக்காரு? அழகான ஒளி வீசுகிற சந்திரனையும் வச்சுருக்காரு. இந்த மாதிரி தன்னோட அக்னி பிழம்பு போல் இருக்கிற சடாமுடியை கொண்டிருக்கிற சிவபெருமான் யாரை விரும்பி சேர்றாரு பார்த்திங்கன்னா தேவியை விரும்பி சேர்றாரு. சிவபெருமான் இன்னொன்றும் தரிச்சுட்டுருக்காரு. என்ன அப்படின்னா கொன்றை மலர் அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் தரித்து கொண்ட சிவபெருமான் யாரை சேர விரும்புகிறாரு, யாரை மகிழ்ச்சியோடு நெருங்கி வராரு அப்படின்னா தேவியை. அந்த தேவியை பற்றி இங்கே சொல்லும் பொழுது தேவியை மலையரசன் மகள்னும் கரிய குயில் போன்றவள்னும், அம்மன் கருப்பு நிறம் இல்லையா, இவன் சிவன் செம்பொன் செம்பொன் பொன்னார் மேனியனவன், பொன் போல் இருக்குமா அவனோட மேனி. தேவி கரிய நிறமுடையவளாம். அது மாதிரி இங்கே நிறங்களை வர்ணிக்கிறதோடு இல்லாமல் தேவியோட மொழி ரொம்ப இனிமையான மொழி. மரகத மணி போன்ற நிறமுடைய கிளியை ஒத்தவள் அப்படிங்கிறாங்க. மீனாட்சி அம்மையார் பச்சை நிறம் இல்லையா, மரகத நிறம் அப்படிங்கிறதுனால அந்த கிளிக்கு ஒத்த நிறத்தை இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அம்மனோட மொழியையும் அம்மனோட வர்ணத்தையும் இங்கே சொல்லிட்டேன். அவள் எப்பேற்பட்டவள்னா உயிர் போன்றவள், எனது உயிர் போன்றவள் அப்படிங்கிறார் அடியார் இங்கே. அப்புறம் 3 கண்களை உடையவரும் யார்? முக்கண்ணன் சிவபெருமான். அப்புறம் அம்பிகையின் புதல்வன், சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் புதல்வனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே. அவங்க மகிழ்ச்சியோடு இவரை பார்த்து ரசிக்கிறாங்க. என்ன ரசிக்கிறாங்கன்னா அவரோட சின்ன சின்ன கால்களில் சதங்கையும், கிங்கினி, சிலம்பு, அப்புறம் தண்டைகள், அப்புறம் அரஞ்ஞாங்கயிறு, அழகிய மணிகள், பல சலங்கைகள் எல்லாமே அவர் நடந்து வரும்போது இனிமையாக ஒலிக்கிறதாம். அது மட்டும் இல்லை, அவர் இதெல்லாம் போட்டுட்டு மயில் வாகனத்தில் ஏறி மகிழ்ந்து உலா வராராம். இது சிவபெருமானும் தேவியும் மட்டும் இல்லாமல் அடியாரும் ரசித்து சொல்கிறாங்க. இத்தகைய முருகப்பெருமான் கிட்ட என்ன வேண்டாரு? என்னை சிற்றின்பத்திலேருந்து மீட்டு உன்னோட திருவடி தாமரையில் என் சிந்தையை நிலைநிறுத்துறதுக்கு அருள் பண்ண. இப்பேற்பட்ட முருகப்பெருமான் எங்கே வசிக்கிறார் அப்படின்னா அவரோட கோவில் எங்கே இருக்குன்னா அலைகள் வந்து விழுந்து திரும்பி போகக்கூடிய திருச்செந்தூரில் அமைந்திருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் பகவானை வர்ணிக்கிறாரு. பாடலை பார்க்கலாம். இருகுழை எறிந்த கொண்டைகள் ஒருகமிழ் அடர்ந்து வந்திட, இணை சிலை தெரிந்து எழுந்திட அணை மீதே, இருள் அலகு பந்தி வஞ்சியில் இருக்கலையுடன் குலைந்திட, இதழமுது அருந்த சிங்கையின் மனமாய முருகோடு கலந்த சந்தன அலறுபடு குங்குமம் கமழ் முளைமுகடு கொண்டு எழுந்தோறும் முருகு அற முழுமதி புரிந்த சிந்தூர அறிவையர் உடன் கலந்திட முகடையும் நலம் பிறந்திட அருள்வாயே. இதுவரைக்கும் சிற்றின்பத்தை பற்றி விளக்குறாரு. அவங்க காதில் குண்டலங்கள் போட்டுட்ருக்கிற மாதிரியும், அவங்க கண்கள் மீன் போல் அழகாக இருக்குன்னும், அப்புறம் அவங்களோட கலைந்த கூந்தல், படுக்கையில் கலைந்த கூந்தல், அப்புறம் கலைந்த உடைகள், அப்புறம் அவங்கக்கிட்ட வர சந்தனமும் குங்குமமும் சேர்ந்து வச்சுட்டுருக்கிறதுனால அதோட நறுமணம், அவங்க புருவங்கள் மேலோங்கி நெருக்கமாக இருக்கான், அதில் மயங்கர அவங்களோட அழகு, இதெல்லாம் விவரிச்சுட்டு அடுத்து சொல்கிறாரு. எரிவிட நிமிர்ந்த குஞ்சியில் நிலவோடும் எழுந்த கங்கையும் இதழியோடு அணிந்த சங்கரர் கலிகூரம். இங்கே தான் அக்னி மாதிரி நிமிர்ந்து ஒளி வீசக்கூடிய
அவரோட சடாமுடியில் நிலவும் எழுந்த கங்கையும் சீரிப்பு ஆய்ந்து எழுந்த கங்கையும் இதழியோடு அணிந்த சங்கரர் கொன்றை மாலையும் அணிந்த சங்கரர் களி கூறும் இமவர தரும் கரும் குயில் அதாவது இமயவன் மகள் இல்லையா, அதை இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் இமவான் மகளாகிய கரும் குயிலை ஒத்தக்கூடிய அம்பிகையும் மரகத நிறம் தரும் கிளி மரகத நிறம் போன்ற நிறத்தையுடைய அம்பிகையும் எனது உயிர் என திரியம்பிகை பெருவாழ்வே. பகவான் தன்னோட உயிர் அப்படிங்கிறாராம் தேவியை. அரைவடம் அலம்பு கிங்கினி பரிபுரம் நெருங்கு தண்டைகள் அணிமணி சதங்கை கொஞ்சிட மயில் மேலே. இவங்க உயிர். இவங்க 2 பேருக்கும் யார் உயிர்? பகவான் முருகன் உயிர். அடியாருக்கும் இவங்க எல்லாமே உயிர். அந்த மாதிரி எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதிக பற்று வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அரைவடம் அரண்யா கயிறும் கிங்கினி அப்புறம் சதங்கைகள் எல்லாம் சலன்னு அழகாக சத்தம் போட கொஞ்சி ஒலிக்க மயில் மேலே ஏறி அகமகிழ்வு கொண்டு சந்ததம் வருகுமர முன்றிலின் புறம் அலை பொருத செந்தில் தங்கிய பெருமாளே. இத்தகைய அழகான முருகப்பெருமான் எங்கே தங்கி அருள் பாலிக்கிறார்னா திருச்செந்தூரில் தங்கி அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லி அமைந்த ஒரு அழகான பாடல். சிற்றின்பத்தில் முழுகாமல் முருகப்பெருமானோட சதங்கையில் அந்த சத்தத்தில் கேட்டு அந்த சதங்கை சத்தத்தை உணர்ந்து கேட்டு அவரோட திருவடியில் நம்ம உள்ளத்தை செலுத்தணும் அப்படின்னு அடியார் நமக்கு சொல்லாமல் சொல்கிறாரு. இந்த பாடல் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.